குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்திற்கு சூரிய பகவானும் சந்திர பகவானும் எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை அவர்கள் பெறக்கூடாது அப்படிங்கிறத பற்றிய ஒரு விளக்கம்தான் இந்த பதிவு. பொதுவாக ஒரு கிரகம் இங்கே இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சிந்திப்போம். ஆனால் சில லக்னங்களுக்கு சில கிரகங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஜாதகத்தின் வளர்ச்சியையோ அல்லது வீழ்ச்சியையோ நம்ம கொஞ்சம் எளிதில் சீர்தூக்கி பார்த்து விடலாம். அந்த வகையில் மேஷ லக்னம் என்று வருகின்ற பொழுது சூரிய பகவானும் சந்திர பகவானும் இவங்க இருவரும் தான் மேஷ லக்னத்தாரின் வாழ்வில் ஏற்படும் சுபீட்சங்களுக்கும் அவர்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, குடும்பம் இத்தனை விஷயங்களையும் தாங்கி நிற்பவர்கள் அல்லது மேன்மைப்படுத்துபவர்கள் என்று சொன்னால் இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் தான். ஏன் இந்த லக்னத்துக்கு இவங்க இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறார்கள் அப்படின்னாக்கா, ஒரு ராசி சக்கரத்தில் ஒரு ராசி கட்டத்தில் பலம் பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 கிரகங்க. ஒன்று ஆட்சி கிரகம், மற்றொன்று அந்த ராசியில் உச்சம் பெறும் உச்ச கிரகம். ஆட்சி கிரகத்துக்கு நம்ம அதீத முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் உச்ச கிரகத்துக்கு அப்படின்னும்பொழுது நம்ம அதை பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. ஆனால் ஒரு ஜாதகத்தை எடுக்கின்ற பொழுது அந்த ஒரு ராசியில் உச்சம் பெறும் கிரகத்தின் நிலையை பொறுத்தே அந்த ராசியின் மேன்மைகளும் தன்மைகளும் அமைகின்றது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக நாம் ஆய்வு செய்கின்ற பொழுது அதன் நிலைப்பாடுகளை நம்ம உணரலாம். இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் மேஷ லக்னத்திற்கு லக்னத்தின் உச்சாதிபதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக சந்திர பகவான் அப்படிங்கிறவர் தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் உச்சாதிபதி அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போது ஜாதகரின் புகழ், அந்தஸ்து, கௌரவம், அவருடைய அந்த சிந்தனை மேன்மைகள், ஆன்மீகம் அப்படிங்கிறதெல்லாம், தான தர்ம சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் சூரிய பகவானின் நிலையை பொறுத்தே அவருக்கு அமையுது. அடுத்ததாக மேஷ லக்னத்தாரின் தனம், வருமானம், அந்த குடும்ப ஒற்றுமை, குடும்ப மகிழ்வு அப்படிங்கிறதெல்லாம் சந்திர பகவானின் நிலையை பொறுத்தே அமையுது. ஏன்னா அவர் 2ஆம் இடத்தின் உச்சாதிபதி அப்படிங்கிறதுனால. சரிங்களா? இந்த கருத்துக்களை எப்போதும் மேஷ லக்னத்தை தொடர்கின்ற பொழுது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இந்த இருவரும் பெற்ற ஆதிபத்தியத்தை முதல்ல பார்த்துருவோம். மேஷ லக்னத்திற்கு சந்திர பகவான் அப்படிங்கிறவர் சதுர்த்த கேந்திர ஆதிபதி அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதாவது கேந்திரத்தில் முதல் கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டின் அதிபதி. அடுத்ததாக அவரை பொறுத்தவரையிலும் தாய்க்கான காரக கிரகமாகவும் தாய் ஸ்தானாதிபதியாகவும் வருகின்றார். ஸோ இப்படி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தில் சந்திர பகவான் இந்த மேஷ லக்னத்திற்கு தனது பங்கை வெளிப்படுத்துகின்றார். அதனால் இவர் கேந்திராதிபதி அப்படிங்கிறத நம்ம மனசில் நிறுத்திக்கணும். அடுத்ததாக சூரிய பகவான், அவரும் ஒரு யோக கிரகமாக வருகின்றார். பூர்வ புண்ணியாதிபதி, பஞ்சமாதிபதி, திரிகோணாதிபதி அப்படிங்கிற நிலைப்பாடு. அடுத்ததாக அவர் தந்தைக்கான காரக கிரகமாக விளங்குகிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த ஒரு கோணம், ஒரு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய இந்த 2இன் சேர்க்கை அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஜாதகத்தில் ஒன்றாலும் எடுத்து ஆய்வு பண்ணி பாருங்க. இந்த 4-5 தொடர்பு அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னாக்கா, அது நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னாக்கா, அவங்களாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மையை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இப்படி ரொம்ப முக்கியமான 2 பிளானட் மேஷ லக்னத்திற்குன்னு சொன்னாக்கா சூரிய பகவானும் சந்திர பகவானும் அப்படிங்கிறதுல எப்போதும் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இப்போது
சந்திர பகவான் எங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பல்லங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இது முதல்ல வந்து ராசியும் லக்னமும் சஷ்டாஷ்டக தோஷமாக ஆகிடும். இந்த சஷ்டாஷ்டகத்திலே வந்து சுப சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிறதும் ஒன்று உண்டு, பார்த்துக்கோங்க. இது அந்த நிலையை எட்டாது. இது அசுப சஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடும். சரிங்களா? அடுத்ததாக இந்த 4, 6 தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 4ஆம் இடம் என்பது தாயார், 4ஆம் இடம் என்பது வீடு, 4ஆம் இடம் என்பது சொத்து, 4ஆம் இடம் என்பது வாகனம், 4ஆம் இடம் என்பது கல்வி. ஆக இந்த அத்தனையுமே வந்து 6ஆம் இடத்தின் தொடர்பை பெறுகின்ற பொழுது அதன் நிலை மாறிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உதாரணமாக கல்விக்காக கடன் வாங்குவது, வீட்டுக்காக கடன் வாங்குவது, தாயாருக்காக கடன் வாங்குவது, அல்லது தாயாரே சில நேரங்களில் வந்து ஜாதகருக்கு கடனை ஏற்படுத்தி விடுவது. அடுத்ததாக 6ஆம் இடம் என்பது எதிரி. அதனால் வந்து தாயாரே வந்து சில நேரங்களில் ஜாதகருக்கு எதிரியாகி விடுவார், அல்லது ஜாதகர் தாயாருக்கு எதிரியாகி விடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. கருத்து வேறுபாடுகளை கொடுத்துருவோம். தாய்க்கும் சேய்க்கும் அப்படின்னும்போது கருத்து வேறுபாடுகள், ஒத்த கருத்து அப்படிங்கிறது இருக்காது. இருவரின் சிந்தனைகளும் வெவ்வேறு விதமாக இருக்கும். உடல் ஒத்துழைக்கின்ற பொழுது மனம் ஒத்துழைக்காது, மனம் ஒத்துழைக்கின்ற பொழுது உடல் ஒத்துழைக்காது அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாடுகளெல்லாம் இது எட்டிடும் அப்படிங்கிற மாதிரி. அதே போல் இவங்களை பொறுத்தவரையிலும் கடன் அப்படிங்கிறது வரவே கூடாது, வாங்கவே கூடாது. வந்துடுச்சு அப்படின்னாக்கா அந்த கடன் அப்படியே தொடர்கதை மாதிரி ஆகிடுங்க, முற்றுப்புள்ளியே வராது. அதாவது வந்து இப்போ தான் ஒரு கடனை அடைச்சேன், அதுக்குள்ளே இன்னொரு கடன் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துரும். ஸோ மேஷ லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் அப்படிங்கிறது சிறப்பில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இதுவும் வந்து ராசியும் லக்னமும் சஷ்டாஷ்டகம் ஆகிடும். இருப்பினும் 2 ராசிகளுக்குமே ஒரே அதிபதி அப்படிங்கிறதுல இதை சுப சஷ்டாஷ்டகம் அப்படின்னு நம்ம வந்து எடுக்கலாம். இருந்தாலும் ஒரு தாய்க்கான பாவாதிபதி அப்படிங்கிறது 8இல் இருப்பதனால இது வந்து தாயும் சேயும் எட்டி எட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொடுத்துரும். சில நேரங்களில் ஜாதகரையும் தாயாரையும் நிரந்தரமாக கூட பிரித்து வைத்து விடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 4ஆம் அதிபதி அப்படின்ற அந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது விருச்சிக ராசியில் அது வந்து சத்தற்ற நிலை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதாவது வந்து நீச்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக 4, 8 தொடர்பு அப்படிங்கிற பொழுது இது வந்து வாகனத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக சில நேரங்களில் சில அன்பர்களுக்கு விபத்துக்களை கூட இது வந்து கொடுத்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ 4, 8 தொடர்பு சந்திரன் 8இல் இருப்பது அப்படிங்கிறதும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி அப்படின்னாக்கா, 2ஆம் இடத்தின் உச்சாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் பலவீனப்பட்டதுனால அது வந்து அவர்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரே சீரான ஒரு நிலைப்பாட்டை எட்டாது. பொருளாதாரம் அப்படிங்கிறது ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து கொண்டே இருக்கும். குடும்பத்துலேயும் பார்த்தோம்னா ஒரு நேரம் இருக்கிற மகிழ்ச்சி இன்னொரு நேரம் இருக்காது. காற்று போன பலூன் மாதிரி சில நேரங்களில் மாறிடும். சில நேரங்களில் அந்த பலூன் எப்படி வந்து நல்லா ஜாலியாக பறக்குதோ அதே மாதிரி மகிழ்ச்சிகளும் இருக்கும். சில நேரம் காற்று போன பலூன் மாதிரியும் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆக சந்திர பகவான் அப்படிங்கிறவர் பலவீனப்படுவது சொத்துக்கள், தாயார், விபத்து, செல்வ நிலையில் சிறப்பில்லாத தன்மை அப்படிங்கிறதுலாம் கொடுத்துடும். இதுவே வந்து ஒரு பெண் ஜாதகம் அப்படிங்கிற நிலையை எட்டிடுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை சார்ந்த தொந்தரவுகள், மாதவிடாய் கோளாறுகள் அப்படிங்கிறதையும் 8ஆம் இடம் என்பது ஒரு மாங்கல்ய ஸ்தானம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டில் அந்த இடத்துல ஒரு நீச்சகிரகம் இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறதையும் நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 11ஆம் இடம். ஏன் 11ஆம் இடம் நல்ல இடம் தானுங்களே, லாபஸ்தானம் தானுங்களே அப்படின்னு நம்ம வந்து சிந்திக்கலாம். ஆனால் சரலக்கணமான மேஷத்திற்கு 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இரண்டாவதாக அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்திற்கு இந்த 11ஆம் இடம் என்பது 8ஆம் இடம். அதனால் சொந்த வீடே இருந்ததுன்னா கூட அந்த 4ஆம் அதிபதி 8ஆம் இடமான 11ஆம் இடத்தில் இருப்பது சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது மேஷ லக்னத்திற்கு சிறப்பல்ல.
சொந்த வீடே இருந்ததுனாலும் அந்த சொந்த வீட்டை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். வாடகை வீட்டில் குடியிருக்கிற நிலைப்பாட்டை எட்டிடலாம். வீடுகளை அதீதமாக மாற்றக்கூடிய நிலைமை ஏற்படலாம். சொத்துக்களை அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். தாயாருக்குமே அது ஒரு போராட்டமான வாழ்க்கையை கொடுக்கும் அமைப்பில் வந்துவிடும் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்ததாக 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது மருத்துவ செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் தாயாருக்காக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது, தாயாருக்கு தாயாரால் கடன் அப்படிங்கிறது, தாயை விட்டு பிரிந்திருக்கும் நிலை அப்படிங்கிறது, இதெல்லாம் 12ஆம் இடத்துல இருக்கிற அந்த சந்திர பகவான் கொடுத்துடுவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. குடும்பத்தில் எதனா ஒரு செலவு, அந்த செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. அதுலேயும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற நிலைப்பாட்டை கூட இது அறிவிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆக மேஷ லக்னத்தை பொறுத்தவரை சந்திர பகவான் அப்படிங்கிறவர் இது போன்ற நிலைகளில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வர ஜாதகங்களில் நீங்கள் நல்லா ஆய்வு பண்ணி பாருங்கள். அதிலும் குறிப்பாக இந்த 4ஆம் அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது தாயாருக்கே புத்திரதோஷத்தை கூட கொடுக்கும். ஏன்னா அது தன் வீட்டுக்கு 5 அப்படிங்கிற போது அந்த தாயாருக்கு கருச்சிதைவுகளோ அல்லது குழந்தைகள் பிறந்து இறப்பதோ போன்ற புத்திரதோஷத்தை கொடுக்கும். தாயாருக்கு கல்வி அப்படிங்கிறது கூட கொஞ்சம் சிறப்பில்லாமல் இருக்கும். தாய் வழியில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா சாமி ஆடினவங்க, குறி சொன்னவங்க, ஜோசியம் சொன்னவங்கன்னு யாருன்னா இருப்பாங்க. சில நேரங்களில் ஜாதகரின் தாயாரை கூட இந்த சாமி ஆடுற நிலைப்பாடை எட்டிடுவாங்க. அதாவது சாமி ஆடுறது அப்படின்னாக்கா இந்த பம்பை, உடுக்கை போன்ற சத்தங்கள்லாம் அவங்க காதில் கேட்டுச்சு அப்படின்னாங்க அவங்க தன்னையே அறியாமலையும் ஒரு நிலைப்பாட்டை எட்டிடுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதே போல் ஜாதகருக்கே 5ஆம் இடம் என்பது தான் பெயர், புகழ் பார்த்துக்கோங்க. அதனால் பெயரில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அவர் வணங்கும் தெய்வத்தில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் இந்த 4-8 தொடர்பு அப்படிங்கிறது கொடுத்துரும். இது நம்ம அந்த பாவ தொடர்பில் அப்படியே மிக்ஸ் பண்ணி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம்னு வச்சுங்களேன். இருப்பினும் இது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். சரிங்களா? இப்போது அடுத்ததாக சூரிய பகவானுக்கு வந்துடுவோம். சூரிய பகவான் அப்படிங்கிற ஒரு லக்னத்தின் உச்சாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் ஒரு திரிகோணாதிபதி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அவர் 6ல் இருப்பது சிறப்பல்லங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா தந்தைக்கும் மகனுக்குமான உறவு அப்படிங்கிறது சிறப்பில்லாமல் போயிடும். தந்தையால் கடன், தந்தைக்கு நோய், தந்தையோட வாக்குவாதங்கள், தந்தையை ஒரு எதிரியாக பார்க்கறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டெல்லாம் இது கொடுத்துரும். சரிங்களா? 5ஆம் இடம் என்பது புத்திரம், 6ஆம் இடம் என்பது நோய். குழந்தைகளுக்கு உடல் உபாதைகள் அல்லது குழந்தை பிறப்புக்காக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இது எட்டிடும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 7ஆம் இடங்க. 7ஆம் இடம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்துல 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் சத்தற்ற நிலை அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நீச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையை சூரிய பகவான் எட்டிடுவார். அது இருக்கின்ற இடம் அந்த லக்னத்திற்கு ஒரு சப்தம கேந்திர ஸ்தானம் என்றாலும் அவர் நிற்கும் அந்த நிலை அப்படிங்கிறது நீச்சம் அப்படிங்கிறதுனால முதல்ல இது 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம். அதனால் களத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டுவிடும். சரிங்களா? ஸோ களத்திர தோஷம் ஏற்படுகின்ற பொழுது திருமணம் அப்படிங்கிறது சரியான பருவத்தில், சரியான காலத்தில், உரிய காலத்தில் அந்த திருமணத்தை கொடுப்பது இயலாத ஒரு நிலைப்பாடை எட்டிடும். ஆக தாமத திருமணம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது 5ஆம் இடம் என்பது காதலை சொல்லக்கூடிய ஒரு இடம். 7ஆம் இடம் என்பது திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். அது அந்த 5ஆம் அதிபதி பலவீனப்பட்டு 7ஆம் இடத்துல இருப்பதனால இவங்களுக்கு மனதிற்கு ஒவ்வாத ஒரு கலத்திரம் அப்படிங்கிறது அமையலாம். நான் எதிர்பார்த்த கலத்திரம் வரலை, என்னுடைய டேஸ்ட்டுக்கு என்னுடைய வாழ்க்கை துணை இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைப்பாட்டை இந்த அமைப்பில் இருப்பவர்கள் ஏற்றலாம். அடுத்ததாக காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம், தோல்விகள் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதுவே பெண் ஜாதகம் அப்படிங்கிற பொழுது 7ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்குமே அந்த மன வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பில்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா?
பொதுவாக 7ஆம் இடத்தில் சூரியன் அப்படிங்கும்போது, சூரியன் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனைக்கான கிரகம். அதனால் வந்து அது பலவீனப்பட்டு இருக்கிறதுனால, இவங்க தான் வந்து பெரிய அளவுல வந்து தனக்கு வரும் வாழ்க்கை துணை மீது ஒரு பெரிய கனவுகளும், கற்பனைகளோடும் இருந்து, அது நிறைவேறாமல் அதனுடைய கசப்பை உணரும் அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, மேஷ லக்னமாகி அதில் சூரிய பகவான் 7ல் இருப்பவர்களை நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? அடுத்ததா 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, இது ஜாதகரையும், ஜாதகரின் தந்தையும் வந்து எட்டி, எட்ட அப்படின்ற ஒரு நிலைப்பாட்ட கொடுத்துடுது. பிரிவு என்பதை வந்து இது வந்து கொடுத்துடுது. ஒரு சிலருக்கு வந்து தந்தையும், ஜாதகரும் நிரந்தரமா பிரியிற அமைப்பை ஏற்படுத்தி விடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 5, 8 தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, இது வந்து ஒரு புத்திரதோஷத்தை ஜாதகருக்கு நிச்சயமா கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. பெண்களின் ஜாதகமாக இருந்தால் இது வந்து மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்தும் அமைப்பு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அடுத்ததா 12ஆம் இடம். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அதேபோல் வந்து 5ஆம் அதிபதி 12ல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது, தன் ஸ்தானத்துக்கு 8 அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அது வந்து மறையுது. பொதுவாக 12ஆம் இடத்துல வந்து எந்த ஒரு கிரகமும் இல்லாமல் இருப்பது சிறப்பு. ஏன்னா அது வந்து தூக்கத்தை சொல்லக்கூடிய இடம், இரவு வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடம், பஞ்சனை சுகத்தை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல வந்து ஒரு அனலை கக்கும் ஒரு நெருப்பு தத்துவம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கிரகம் அங்கே இருப்பது அந்த பஞ்சனை தோஷத்தை ஏற்படுத்தி விடுகின்றது, புத்திர தோஷத்தை கொடுத்து விடுகின்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்தது தந்தைக்கான காரக கிரகம் 12ல் இருப்பதனால அது வந்து மருத்துவமனையை குறிப்பதனாலையும் அது வந்து தந்தைக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும். தந்தைக்கும் மகனுக்குமான உறவு நிலை அப்படிங்கிறது சிறப்பில்லாமல் இருக்கும். தந்தையை வந்து ஜாதகர் இடத்திலிருந்து விலகி வைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ ஒரு மேஷ லக்னத்தின் உயர்வு தாழ்வுகளை நிர்ணயம் செய்வதில் முக்கிய பங்காற்றும் இந்த சூரிய பகவானும் சந்திர பகவானும் இது போன்ற நிலைகளில் இருப்பது சிறப்பல்ல அப்படிங்கிறது தான் இதில் உள்ள யதார்த்தம். பார்த்துக்கோங்க. இப்போது நாம் சொல்லப்பட்ட இந்த கருத்துக்களை உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். மேக்சிமம் இந்த கருத்துக்கள் உங்களோட வந்து ஒத்து வந்துடும். அப்படி ஒரு சில ஜாதகங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் ஒத்து வரல அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, குரு பகவானின் தொடர்பு நிச்சயமாக அந்த இடத்துல இருக்கும். அந்த குரு பகவானின் தொடர்பு இருக்கின்ற பொழுது இப்போ சொல்லப்பட்ட பலன்களில் நிச்சயம் மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.